குழந்தைகள் பர்த்டே விசேஷ நாட்களில் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடல் பாசி வைத்து செய்யும் புட்டிங்கிற்கு சிறிதளவு கடல் பாசியை அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து விடலாம். 1/2 லிட்டர் பாலிற்கு 1 பேக்கெட் கடல் பாசியை ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் கடல் பாசியை கட் செய்து தண்ணீரில் ஊற வைத்து விடலாம். அப்பொழுதுதான் நன்றாக ஊறி வரும். நாம் பொடிதாக கட் செய்த கடல் பாசியை தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து விடலாம். அரை மணி நேரம் ஊறிய பின் நாம் புட்டிங் செய்து விடலாம். நாம் கடல் பாசி வைத்து செய்யும் புட்டிங்கிற்கு முதலில் பாலை காய்ச்சி எடுத்து விடலாம். காய்ச்சி செய்தால்தான் நாம் கடல் பாசியுடன் கலக்கும் போது தெரியாமல் வரும். பாலை இந்தளவு நன்றாக காய்ச்சி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி அரை மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் அடுப்பில் கொதி விட்டு நன்றாக கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி நன்றாக கரைந்து வரவும் காய்ச்சிய பாலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி இந்த அளவு நன்றாக கரையவும் காய்ச்சிய பாலை சேர்த்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து பாலை சேர்க்க வேண்டும். 1/2 லிட்டர் பாலை நாம் சேர்த்து விடலாம். பால் சேர்த்து ஒரு கொதி வரவும் 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து விடலாம். பால் பவுடர் சேர்ப்பதால் புட்டிங் மிக சுவையாக இருக்கும். பால் பவுடர் சேர்த்து நன்றாக கரையவும் 1/2 கப் ஜீனி சேர்த்து விடலாம். ஜீனி நன்றாக கரையவும் வேறு பிளேட்டில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு ட்ரேயில் வடிகட்டி சேர்த்து விடலாம். நன்றாக வடிகட்டி சேர்த்த பின் மேலே நட்ஸ்களை தூவி விடலாம். நாம் பாதாம், முந்திரி, பிஸ்தாவை பொடியாக நறுக்கி தூவி விடலாம். இந்த அளவு பொடியாக கட் செய்து புட்டிங்கில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நட்ஸ் அதிகமாக சேர்த்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும். நன்றாக ஆறவும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் நன்றாக செட் ஆகிவிட்டது. நாம் கட் செய்து விடலாம். நாம் சிறிய துண்டுகளாக போட்டு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி வைத்து செய்யும் புட்டிங் அருமையாக ரெடி. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார். குழந்தைகள் பர்த்டே விசேஷ நாட்களில் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான புட்டிங்கை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.